வீடியோ ஒன்று போடுறேன், பார்த்துட்டு வாங்க எல்லாரும். சரியா? மருந்து மடுக்கணும், உடுப்பு வாங்கணும், சாமான் வாங்கணும், எல்லாம் செய்யணுமாட்டா. அப்போ நான் என்ன விஷயம், எனக்கு புருஷனும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைகள் அம்மாவை நான் பார்க்கணும். எனக்கு என்ன செய்யறேன்டே எனக்குண்டா விளங்குது இல்லாம சத்தியமா. இன்னொரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன் எங்களை கவனிக்கிறீங்கல்ல? உட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், என்ன நாட்டுக்கு எடுத்து விட்டுருங்க. நாட்டுக்கு வரேன், எந்த காசுலேயே நான் போகணும்டா டிக்கெட் செஞ்சுட்டு வரேன். நான் இப்படி அனுபவமா செத்து ஒரு நாள் நான் செத்தே போயிடுவேன். ஒரு மனுஷனா கூடிய அவங்க என்ன மதிக்கிறாங்கல்ல. கையில் எடுத்த சாப்பாட்டையும் பறிச்சு கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாண்டு பறிச்சு கொண்டே வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தண்ணி குடிக்கிறேன் நான் மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நான் ஸ்ரீலங்காவில் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு, மதியம் ஒரு மனசு, இரவு சாப்பாடு மட்டும்தான். சோறு சாப்பிட்டா இன்றைக்கு இரவைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இரவைக்கு தான் நான் வேலை செய்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றும் கேட்கல, ஒரு 1/2 துண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவேன். அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல. ஏன் சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கும் வரக்கூடாதுமே. எனக்கு ஏதாவது செய்யுங்க. நான் கடைசியாக அவர் முடிவெடுத்தார். உங்களுக்கு கடைசியாக அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், உங்களால் 7 நாட்டுக்கு சொல்லுங்க, நான் இன்னையாவது செஞ்சு நான் செத்து போயிடுறேன். என்னால் அணுவணுவா சாகவே இல்லாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு, எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்காக நான் வாழணும். காசு பார்த்துட்டீங்களா? பார்த்தீங்க, நான் வெளிநாட்டுக்கு வாராக்கள் எவ்வளோ கஷ்டப்படுது உண்டு, எவ்வளோ மனசு உடஞ்சி நம்ம செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அந்த தாத்தா கதைக்கிறான். ஆசான் வெளிநாட்டுக்கு வர ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், இதான் நிலைமை. விளங்கிட்டா? பொண்டாட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு நாட்டில் இருந்துக்கிட்டு புருஷன் சாராயத்தை அடிச்சுட்டு, கசிப்பு அடிச்சுக்கிட்டு, ஐஸ் அடிச்சுக்கிட்டு, அது செஞ்சுக்கிட்டு தெரிய போலால வெக்கங்களே உங்களுக்கெல்லாம். கட்டின பொண்டாட்டி அப்ப என்னத்துக்குறா கட்டுறீங்க? உடம்புல உழைச்சி கொடுக்கறதுக்கு தெம்புலாட்டி ஏன்டா கல்யாணம் முடிக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டப்படுதோன்னு பாத்தீங்களா? இதப்பெல்லாம் நான் நிறைய ஆக்கள் கஷ்டப்படுவேன். என் தாத்தா, என் தங்கச்சி, என் அம்மா கூட பிறக்காட்டிங்க. எனக்கு அம்மா தாத்தா தங்கச்சி தான் கூட பிறந்த மாட்டேங்களே. எவ்வளவு கஷ்டப்பட நம்ம காசை அனுப்புவோம் வாச முடியாது. ஜோசிட பண்ணுங்க. அங்க நாட்டுல இருக்கிற புருஷமார்களே இருந்துகிட்டு தின்றீங்களே, வைக்கு வாங்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு விளங்குவா. இப்படித்தான் கஷ்டப்பட்டுதான் இந்த காசு அனுப்புறான். கட்டின புருஷனா இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டியா இருக்கட்டும், வெளிநாடு போற எல்லாருக்கும் இதே நிலைமை தான். விளங்கிட்டா? ஒரு நாளைக்கு அந்த இதை அனுபவிச்சு பார்க்கணும். அனுபவிச்சனு தான் இதை வருத்தம் விளங்கும். நாட்டில் இருந்துக்கிட்டு அவன் வெளிநாட்டில் இருக்கான் தானே, மாசம் முடிய சம்பளம் எடுக்கிறான்னு செல்ற கதையெல்லாம் சரி வராது. வந்து கஷ்டப்பட்டு பார்க்கணும். இங்க ஒரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளிநாட்டுல வேலை செய்யற காக்கா வச்சுட்டு, தங்கச்சி வச்சுட்டு, பாப்பா வச்சுட்டு, உமா வச்சுட்டு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாட்டுல இருந்துக்கிட்டு மாசம் முடிய சம்பளம் எடுத்து அனுப்புறான்னு நினைச்சுக்கல போறா நீங்க. சரியா? பெஸ்ட்டுக்கு கட்டின பொண்டாட்டிய வெளிநாடு அனுப்பாம கௌரவமா உழைச்சி சாப்பாடு விடுங்க. ஆம்பளோட தெம்பு இருந்தா